அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியலில் 3ஆம் பருவத்தில் உள்ள சங்க காலம். அந்த சங்க காலத்தில் சங்ககால ஆட்சி அமைப்பு பார்க்க போகிறோம். ஓகேவா? டெய்லி வீடியோ பாருங்கள். இனிமேல் தினமும் வீடியோ தொடர்ந்து வரும். டெய்லி பார்த்து படிங்க. அதாவது டெட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் டெய்லி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க கால ஆட்சி அமைப்பில் எது பரம்பரை ஆனது? சட்ட உரிமை, அரசுரிமை, நிலவரி உரிமை அனைத்தும். அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்து 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சங்ககால ஆட்சி அமைப்பில் எது பரம்பரையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது எது சங்ககால ஆட்சி அமைப்பில் பரம்பரையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அரசுரிமை. இந்த அரசுரிமைங்கிறது தான் சங்ககால ஆட்சி அமைப்பில் பரம்பரையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசின் வருமானம் எதன் மூலம் பெறப்பட்டது? அதாவது வரிகள் மூலமா, நிலக்கொடை மூலமா, நன்கொடை மூலமா, மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு மொத்த ஆப்ஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் அரசின் வருமானம் எதன் மூலம் பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரிகள் மூலமாக தான் அரசோட வருமானம் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிலவரி என்பது என்ன? நிலவரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறை, சுங்கவரி, கப்பம் அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நிலவரினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இறை அப்படிங்கிறது தான் நிலவரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் நிலவரி அப்படிங்கிறதுக்கு பொருள் இறை அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சங்ககால ஆட்சியில் நிலவரி என்பது இறை ஆகும், இறை எனப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசு எந்தெந்த வரிகளை வசூலித்தது? சங்ககால ஆட்சியில் அரசு என்னென்ன வரிகளை வசூலித்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சுங்கவரி, கப்பம், தண்டம் அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் என்னென்ன வரி வசூலித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுங்கவரி, கப்பம், தண்டம் அனைத்துமே என்ன செய்யப்பட்டிருக்கு? சங்ககால ஆட்சியில் சுங்கவரி, கப்பம், தண்டம் இந்த 3 வரியுமே வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசருடைய சபை எது? சங்ககால ஆட்சியில் அரசருடைய சபை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசவை, மக்களவை, மேலவை அனைத்தும் மொத்த ஆப்ஷனா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல அரசருடைய சபை என்பது அரசவை. ஆப்ஷன் ஏ அரசவை அப்படிங்கிறது தான் ஆன்சர். 5வது கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 5வது கொஸ்டின்